Welcome dear friends. Today's session is going to deals numerical problem solution unit 8 dual nature of radiation and matter. The first problem is how many photons per second emanate from a 50 milliwatts laser of 640 nanometer. அதாவது 640 nanometer wavelength 50 milliwatt பவர் இருக்கக்கூடிய ஒரு லேசர் வந்து பர் செகண்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து எமிட் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய கிவன் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவர் அப்படிங்கிறது 50 milliwatt. அப்போ 50 × 10⁻³ வாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனுடைய வேவ் லென்த் 640 நேனோமீட்டர். இப்போ 640 × 10⁻৯ மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து பவரை வந்து இதை பேலன்ஸ் பண்ணலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபார்முலா வச்சு பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா P = அதாவது பவர் = நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்ட்டு ஈச் ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா? இங்கே n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் அப்படின்ட்டு எழுதுவோம். சரிங்களா? அப்போ n/Tன்னு வரும். அப்போ தான் வந்து Pயும் Eயும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனர்ஜி பை டைம் அப்படிங்கிறது பவருக்கு ஈக்குவல். ஸோ அதனால் ஓகேங்களா? ரைட்டு. இப்போது P = n அப்படி வச்சுக்கோங்க. எனர்ஜி வந்து hν அப்படின்னு எழுதலாம். நியூ = c/λ அப்படின்னு சொல்லுவோம். அப்போது n × hc/λ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் பவரோட வேல்யூ நம்மகிட்ட இருக்குது. n அப்படி வச்சுக்கோங்க. ஹெச்சோட வேல்யூ கான்ஸ்டன்ட் 6.6 × 10⁻34. சியும் கான்ஸ்டன்ட் 3 × 10⁸ டிவைடட் பை லேம்டாவோடைய வேல்யூ நம்மகிட்ட 640 நேனோமீட்டர். அப்போ 640 × 10⁻9 அப்ளை பண்ணுங்கள். அப்போ n தான் நமக்கு வேணும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட்ங்கிறதுனால. அப்போ என்ன வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். நமக்கு ஈக்குவேஷனில் இது எல்லாமே இப்படி வரும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா பர் செகண்டுக்கு எமிட் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளோனா 1.61 × 10⁻17 ஃபோட்டான்ஸ் வந்து எமிட் ஆகும். சரிங்களா? ஸோ செகண்ட் ப்ராப்ளம், calculate the maximum kinetic energy and the maximum velocity of the photoelectrons emitted when the stopping potential is 81 volts for the photoelectric emission experiment. ஒரு photoelectrical experimentல நமக்கு வந்து எமிட் ஆகக்கூடிய ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸுடைய மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜியும் மேக்ஸிமம் வெலாசிட்டியும் கேட்டிருக்காங்க. அதோடைய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நமக்கு 81 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்க ஒரே ஒரு டேட்டா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மட்டும்தான். V0 = 81 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து கைனட்டிக் எனர்ஜியோடைய மேக்ஸிமம் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ K மேக்ஸிமம் = எதுக்கு ஈக்குவல்? மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவல் இல்லைங்களா? அப்போ K மேக்ஸிமம் = EV0 எழுதலாமா? அப்போ ஈயோட வேல்யூ பாருங்கள், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 × 10⁻19 எழுதுவோம். V0 வேல்யூ 81. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு K மேக்ஸிமமோட வேல்யூ கிடைக்கும். அது 1.3 × 10⁻17 ஜூல் அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? அதே போல் மேக்ஸிமம் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈக்குவேஷன் டைரெக்டாகவே இருக்குது. அதை அப்ளை பண்ணிக்குவோம். அப்போ V மேக்ஸிமம் = 5.93 × 10⁵ √V0 அப்படின்ட்டு இருக்குது. இது ஃபார்முலா. சரிங்களா? அப்போ V0க்கு பதில் நம்ம வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 81 அப்ளை பண்ணுவோம். இந்த வேல்யூயை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக மேக்ஸிமம் வெலாசிட்டி 5.337 × 10⁶ வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் ப்ராசஸில் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. தேர்ட் ப்ராப்ளம், கால்குலேட் தி எனர்ஜிஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அசோசியேட்டட் வித் தி ஃபாலோவிங் ரேடியேஷன்ஸ்: வயலட் லைட் ஆஃப் 430 நேனோமீட்டர், எக்ஸ்ரேஸ் ஆஃப் 0.1 நேனோமீட்டர், ரேடியோ வேவ்ஸ் ஆஃப் 10 மீட்டர். பாருங்கள், ஒரு ரேடியேஷன் இருக்குது. அந்த ரேடியேஷன் கூட அந்த ஃபோட்டான்ஸோட எனர்ஜிஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். நமக்கு என்னென்ன ரேடியேஷன் கொடுத்துருக்கான்? வயலட் லைட்டோடைய வேவ் லென்த் கொடுத்துருக்கான், எக்ஸ்ரேஸோடைய வேவ் லென்த் கொடுத்துருக்கான், ரேடியோஸோடைய வேவ் லென்த் கொடுத்துருக்கான். ஸோ இந்த 3 ரேடியேஷனுடைய எனர்ஜிஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். நம்ம எனர்ஜிக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்ன? E = hν சொல்லுவோம். நியூ = c/λ கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன் வந்து c/λன்னா இங்கே நமக்கு வேவ் லென்த் கொடுத்துருக்கான். ஸோ அதனால தான் நம்ம c/λ கொண்டு வரோம். ஓகேங்களா? ரைட். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்துக்குமே எனர்ஜியை கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வயலட் லைட்டு கால்குலேட் பண்ணலாம். அதை ஃபஸ்ட்டு அப்படிங்கிறனால E1 எடுத்தாச்சு. hc/λ. ஹெச்சோட வேல்யூ பிளாங்க் கான்ஸ்டன்ட், அது எப்பயும் கான்ஸ்டன்ட் வேல்யூங்கனால 6.6 × 10⁻34 இன்ட்டு சியும் கான்ஸ்டன்ட் 3 × 10⁸ டிவைட் பை லேம்டாவோட வேல்யூ பாருங்கள் 413 நேனோமீட்டரா? அப்போ 413 × 10⁻−9 மீட்டர் அப்படின்ட்டு கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்? இது ஆக்சுவலாக ஜூலில் வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுறது? அந்த கிடைக்கக்கூடிய வேல்யூவை டிவைட் பை 1.6 × 10⁻−19 டிவைட் பண்ணினா உங்களுக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 2.9 எலக்ட்ரான் வோல்ட், அப்ராக்சிமேட்லி 3 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். இதுதான் வயலட் லைட்டோடைய எனர்ஜி.
சரிங்களா. அடுத்தது வந்து பாருங்கள் எக்ஸ்ரேக்கு E2 = hc by lambda. எக்ஸ்ரேக்கோடைய வேவ் லென்த்து 0.1 நேனோமீட்டர்னு கொடுத்துருக்கான். அப்போ 0.1 × 10⁻⁹ hc எப்பயும் போல் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணி மறுபடியும் வழக்கம் போல் கிடைக்கிறது வந்து ஜூலில் இருக்கும். அதை வந்து எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணால் 1.6 × 10⁻⁹ டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 10⁻³ உள்ள அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலாக 12424 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்ட்டு கிடைக்கும். இது வந்து எக்ஸ்ரேஸுடைய எனர்ஜி. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் E3 = hc by lambda. இப்போ இதனுடைய வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. தேர்டாக கொடுத்தது என்னது ரேடியோ வேவ்ஸ். அதனுடைய வேவ் லென்த்து 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போது இங்கே இடத்துல 6.6 வரும்பா ஒரு டாட் வரும். ஸோ 6.6 × 10⁻34 × 3 × 10⁸ டிவைட் பை லேம்டா வந்து 10ன்னு வந்துடும். சரிங்களா. ஈக்குவல் டு இந்த 10 மேலே போச்சுனாலும் ஓகே, நீங்கள் எப்படி உங்களால் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. பட் ஜூலில் தான் ஆன்சர் வரும். அதை எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணுங்கள் பழையபடியே. அப்போ 1.24 × 10⁻⁷ எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து அந்த ரேடியோ வேவோடைய எனர்ஜி. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் ஃபோர்த் சம். A 150 watt lamp emits a light of mean wavelength is 5500 angstrom. If the efficiency is 12%, find out the number of photons emitted by the lamp in 1 second. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு 150 வாட் லேம்ப் வந்து எவ்வளோ வேவ் லென்த்து 5500 ஆங்ஸ்ட்ராங் வேவ் லென்த் வந்து எமிட் பண்ணுது. சரிங்களா. அந்த லேம்புடைய எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12% தான். அப்போது அந்த லேம்ப் எமிட் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், சரிங்களா, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் செம்மு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே ப்ராசஸ் தான். இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்க கிவன் டேட்டா என்னென்னா பவர் கொடுத்துருக்கான் 150 வாட், அடுத்தது வேவ் லென்த் கொடுத்துருக்கான் 5500 ஆங்ஸ்ட்ராங், எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி 12%. இதை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா பாருங்கள், இது மாதிரி எழுதிக்கலாம் எஃபிஷியன்சியை. அப்போது ஈட்டா = 12 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதலாம். இதை தான் நம்ம 12% அப்படின்ட்டு எழுதுறோம். சரிங்களா. ஸோ இது மாதிரி எழுதிக்கலாம். ரைட். அடுத்தது என் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மகிட்ட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, என்னங்கிறத நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் அப்படிங்கிறது தெரியும். அப்போ டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது டோட்டல் எனர்ஜி = நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்ட்டு ஃபோட்டான் ஆஃப் ஈச் ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி இ. சரிங்களா. அப்போ NE அப்படின்ட்டு எழுதுவோம். இதை வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். இப்போ P = NE. ஆக்சுவலாக இங்கே வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ N/T அப்படிங்கிறது தான். சரிங்களா. அப்போ N/T = ஸ்மால் n அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து N/T போடும்போது தான் எனர்ஜி பை டைமுங்கிறது பவர். அப்போ பவரையும் இதையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலான்றல நம்ம இந்த கேபிட்டல் N டிவைடட் பை Tயை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஸ்மால் என்னன்னு எடுத்துக்கலாம். அப்போ P = ஸ்மால் n × E அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களா. ரைட். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் தானே. அப்போ ஸ்மால் என்ன மட்டும் வச்சுக்கிட்டு P/E அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ N = P, E = நம்ம என்ன எழுதுவோம், எனர்ஜி = H, E = hc by லேம்டான்ட்டு வருங்களா. அவ்வளோதான். அப்போ ஈக்குவலாக hc by லேம்டான்னு போடும்போது hcக்கு அப்படியே கீழே இருக்கும், நியூமரேட்டரில் லேம்டா வந்துடும். ஓகேங்களா. சரி. இப்போ நம்ம பாருங்கள், நம்ம அந்த லைட் எமிட் பண்ணக்கூடிய எல்லா பவரும் யூஸ்ஃபுல் பவராக போகிறதில்ல. ஏன்னா அதனுடைய எஃபிஷியன்சியே 12% தான். அப்போது எவ்வளோ பவர் நமக்கு எமிட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா P = ரேட்டட் பவர் இன்ட்டு எஃபிஷியன்சி. இதுதான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக பவர். அப்போ ரேட்டட் பவர் எவ்வளோ Pன்னு வச்சுக்கலாம், எஃபிஷியன்சி ஈட்டான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ரைட். அப்போது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் ஸ்மால் n = Pக்கு பதிலாக P × ஈட்டா அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். அப்போது N = P × ஈட்டா லேம்டா டிவைட் பை HC அப்படின்ட்டு வரும் ஈக்குவேஷன். இதுதான் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டடுக்கான ஃபார்முலா. ஓகே. ரைட். இப்போ Pயோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 150 இன்ட்டு லேம்டாவோட வேல்யூ 5500 × 10⁻⁻10 இன்ட்டு லேம்டா வந்து ஈட்டாவோட வேல்யூ 12%. 12 டிவைட் பை 100ன்னு சொன்னோம். அப்போ 12 டிவைட் பை 100 இங்கே இருக்குது. சரிங்களா. இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 6.6 × 10⁻34 இன்ட்டு சியோட வேல்யூ 3 × 10⁻8. அப்ளை பண்ணி இதை ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைனலாக நமக்கு 4.98 × 10⁻19 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட். பர் செகண்டுக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து நமக்கு எமிட் ஆகும். ஓகேங்களா. ரைட். அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 5. ஹவு மெனி photons ஆஃப் ஃப்ரீக்வன்சி 10⁻14 Hz will make up 19.86 ஜூல் ஆஃப் எனர்ஜி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்குறான்னா
10 to the power 14 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய எத்தனை ஃபோட்டான் சேர்ந்து 19.86 ஜூல் ஆஃப் எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? நியூஸ் ஈக்குவல் டு 10 to the power 14 ஹெர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எனர்ஜி எவ்வளோ? டோட்டல் எனர்ஜி 19.86 ஜூல். சரிங்களா? ரைட். இப்போது நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷனை நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அதே தான். டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்ட்டு ஃபோட்டான் ஆஃப் ஈச் எனர்ஜி. சரிங்களா? அப்போ n இன்ட்டு இ அப்படின்ட்டு எழுதுவோம். ஈஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூன்னு எழுதலாமா? அப்போ n இன்ட்டு ஹெச் நியூ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோ? 19.86 ஈக்குவல் டு n இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 6.6 × 10 to the power -34 இன்ட்டு நியூவோட வேல்யூ ஃப்ரீக்வன்சி 10 to the power 14 அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ n தான் வேணும். n மட்டும் வச்சுட்டு இந்த டேர்ம் எல்லாத்தையும் கீழே கொண்டு போனீங்கன்னா நமக்கு இது மாதிரி வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு 2.99 × 10 to the power 20 அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அப்ராக்சிமேட்லி 3 × 10 to the power 20. சரிங்களா? அப்போது இவ்வளோ நம்பர் ஆஃப், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் சேர்ந்து இவ்வளோ எனர்ஜியை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளோ நம்பர்? 3 × 10 to the power 20 நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் தான் எவ்வளோ எனர்ஜி ஈக்குவேட் பண்ணும்? 19.86 எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ப்ராப்ளம் நம்பர் 6. வாட் ஷுட் பி தி வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் ஷோ தட் இட்ஸ் மொமெண்டம் ஈக்குவல்ஸ் டு தட் ஆஃப் 4000 ஆங்ஸ்ட்ராங் வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான். அதாவது ஒரு எலக்ட்ரானுடைய வெலாசிட்டியானது 4000 ஆங்ஸ்ட்ராங் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ஃபோட்டானுடைய மொமெண்டத்துக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது அப்படின்னா அந்த எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகேங்களா? ஸோ கிவன் டேட்டா அப்படிங்கும்போது வேவ் லென்த் மட்டும் தான் இருக்குது 4000 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம எப்படி எழுதுக்கலாம்னா, எப்படி எழுதலாம்? 4000 அப்படிங்கிறத 4000 ஆங்ஸ்ட்ராங் வந்து இன்ட்டு 10 to the power -10 மீட்டர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து மொமெண்டம் கால்குலேட் பண்ணோம். மொமெண்டத்துக்கான ஃபார்முலா என்ன? P = mv. அப்போ P = mvன்னு அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம λ = h/mv அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அப்போ mv = pன்னு அப்ளை பண்ணுங்கள், h/pன்ட்டு வரும். நமக்கு வேணுங்கிறது மொமெண்டம் ஆஃப் தி ஃபோட்டான் தான். இப்போ p மேலே கொண்டு போயிருங்க, λ கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ h/λன்ட்டு வரும். ஹெச்சோட வேல்யூ எப்பயுமே நமக்கு என்ன? 6.626 × 10 to the power -34 கான்ஸ்டன்ட் டிவைட் பை λ வந்து 4000. இந்த இடத்துல என்னென்னு எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4000 இன்ட்டு 10 to the power -10 மீட்டர் அப்படின்ட்டு வரணும். சரிங்களா? ரைட். அப்போது mv p தானே, p = mv தானே. அப்போ mv = 6.626 × 10 to the power -34 டிவைட் பை 4000 இன்ட்டு 10 to the power -10 மீட்டர் அப்படின்ட்டு தான் வரும். சரிங்களா? ரைட். அப்போது நமக்கு வேணுங்கிறது v தான். அப்போது எம்மை வந்து டிவைடில் கொண்டு வந்துடலாங்களா? அப்போ எம்மை டிவைடில் கொண்டு வந்தால் இது வந்து மாஸ் எலக்ட்ரானுடைய மொமெண்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எம் கீழே வரும்போது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்துடும். அப்போ மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் எவ்வளோ? 9.1 × 10 to the power -31. அப்போது 6.626 × 10 to the power -34 டிவைட் பை 4000 × 10 to the power -10. இங்கேயும் வரும் அடிஷ்னலாக. சரிங்களா? இந்த இடத்துலையும் ஒரு 10 to the power -10 வரும். சரிங்களா? ரைட். இப்போது இன்ட்டு 9.1 × 10 to the power -31. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வரது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த டேர்ம் எல்லாமே ஓகே. இது கூட அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன வரும்னா 10 to the power -10 வரும் அடிஷ்னலாக. ஓகேங்களா? ரைட். இப்போது இந்த 10 to the power -3 இருக்கு இல்லைங்களா, +3, இந்த +3யும் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ரிமைனிங் -7 இருக்கும் கீழே. இந்த -7ம் மேல் இருக்கக்கூடிய -3 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 10 to the power -4 இருக்கும் இப்போது கீழே. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0. அப்ராக்சிமேட்லி வந்து 1820 அப்படின்ட்டு கிடைக்குது. சரிங்களா? இன்ட்டு 10 to the power இங்கே கீழே இருக்கக்கூடிய 10 to the power -4 மேலே போச்சுன்னா 10 to the power +4 ஆகும். சரிங்களா? அப்போ அந்த +4 பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 1820 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் மீட்டர்/செகண்ட். ஸோ இதுதான் வந்து வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ரைட். அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 7. When a light of frequency 9 × 10 to the power 14 Hz is incident on a metal surface, photoelectrons are emitted with a maximum speed of 8 × 10 to the power 5 meter second inverse. Determine the threshold frequency of the surface. நல்லா புரிஞ்சுக்கோங்க, threshold frequency of the surface ஒன்றும் இல்லைப்பா, ஒரு இன்சிடென்ட் லைட்டோடைய ஃப்ரீக்வன்சி இவ்வளோ கொடுத்துருக்கான். சரிங்களா? ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் போய் அது இன்சிடென்ட் ஆகுது. அப்படி இன்சிடென்ட் ஆகும்போது எமிட் ஆகக்கூடிய ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸோடைய ஸ்பீடு இவ்வளோ. அப்போது அதனுடைய த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும் அந்த சர்ஃபேஸ்க்கு அப்படின்னு கேட்குறோம். நம்மகிட்ட ஜென்ரல் ஃபார்முலா என்ன? h நியூஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது.
சரிங்களா? அப்போ ஒர்க் ஃபங்க்ஷனை ஹெச் நியூ நாட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ ஹெச் நியூஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட் ப்ளஸ் ஹாஃப் எம்பி ஸ்கொயர். கைனடிக் எனர்ஜிங்கிறது ஹாஃப் எம்பி ஸ்கொயர். நமக்கு ஹெச் நியூ நாட் தான் வேணும். ஸோ இதில் இருந்தால் நம்ம வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஹெச் நியூ நாட் மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் ஹாஃப் எம்பி ஸ்கொயர் அந்தாண்ட கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஹாஃப் எம்பி ஸ்கொயர்னு ஆயிடும். நியூ நாட் தான் நமக்கு வேணும். ஏன்னா இதுதான் வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னே நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த நியூ நாட் மட்டும் வேணும் அப்படின்னா நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்? ஹெச் நியூ மைனஸ் 1/2 எம்பி ஸ்கொயர் டிவைட் பை ஓவரால் இந்த ஹெச் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு நியூ மைனஸ் எம்பி ஸ்கொயர் டிவைட் பை இந்த ஹெச் இங்கே கேன்சல் ஆயிரும், கீழே வந்து ஒரு ஹெச் அடிஷனலாக வந்துடுது. அப்போ 2h அப்படின்ட்டு கிடச்சிடும். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், நமக்கு ஃப்ரீக்வன்சி நியூவோட வேல்யூ இருக்குது 9 × 10⁻14 மைனஸ் எம்மோட வேல்யூ mass of the electron 9.1 × 10⁻31 into velocity 8 × 10⁵ the whole square divided by 2 அப்ளை பண்ணி இன்ட்டு ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபைனலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 4.6 × 10⁻14 ஹெட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸோடைய த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி 4.6 × 10⁻14 ஹெட்ஸ். ஓகே, ரைட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ப்ராப்ளம் நம்பர் 8. When a 6000 angstrom light falls on the cathode of a photocell and produces a photo emission, if a stopping potential of 0.8 volt is required to stop the emission of electron, then determine the frequency of light, energy of the incident photon, work function of the cathode material, threshold frequency, net energy of the electron after it leaves the surface. ஸோ மொத்தம் நமக்கு வந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்கான். அதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு வந்து ஒரு 6000 ஆங்ஸ்ட்ராங் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு லைட் வந்து கேத்தோடு மேலே இன்சிடென்ட் ஆகி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனை கொடுக்குது. ஓகேங்களா? அப்போது அந்த சர்ஃபேஸுடைய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 0.8 வோல்ட். அப்போ லேம்டா வந்து 6000 ஆங்ஸ்ட்ராங்னும் அதை வந்து 6 × 10⁻7 மீட்டர்னு மாற்றிக்கலாம். அதே போல் V0 வரும். இது VS கிடையாதுப்பா, இது V0. சரிங்களா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் = 0.8 வோல்ட். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த இன்சிடென்ட் ஆன் லைட்டோடைய ஃப்ரீக்வன்சி என்ன, சரிங்களா, அதனுடைய எனர்ஜி என்ன, அந்த மெட்டீரியலுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி என்ன, நெட் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, நம்ம ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சிக்கு நமக்கு ஜென்ரலாக என்ன ஃபார்முலா இருக்குன்னா C = நியூ லேம்டா அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. நியூ = C/λ அப்படின்னு இருக்குது. இங்கே நியூங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. அப்போ சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட். சரிங்களா? அப்போ வெலாசிட்டி ஆஃப் லைட் என்ன 3 × 10⁸ டிவைட் பை லேம்டாவோட வேல்யூ 6 × 10⁻7. இப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா 5 × 10⁻14 ஹெட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து அதனுடைய இன்சிடென்ட் லைட்டோடைய ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? எனர்ஜி கால்குலேட் பண்ணால் E = hν ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஹெச்சோட வேல்யூ பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூ ஃப்ரீக்வன்சி இப்போ தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது எனர்ஜி வந்து ஜூலில் தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுக்கணும். அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுக்கணும்னா டிவைட் பை 1.6 × 10⁻19 பண்ணிங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அது எவ்வளோனா 2.07 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ரைட். அடுத்தது வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா என்னது ஒர்க் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா என்ன, ஜென்ரலாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபார்முலா hν = நல்லா கவனிங்க, hν = hν0 ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லிடுவோம், அல்லது ½ mv² அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட். இந்த நியூ நாட்டை தான் நம்ம என்ன இந்த hν0 நம்ம என்ன எழுதலாம்னா ஒர்க் ஃபங்க்ஷன் π0 அப்படின்ட்டு எழுதலாம். சரிங்களா? அதே போல் இந்த கைனட்டிக் எனர்ஜி என்னென்னு எழுதலாம் அப்படின்னா மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அப்படின்ட்டு எழுதலாம், EV0 அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ இந்த EV0 அந்த பக்கம் போகும்போது -EV0 ஆயிரும். அப்போது π0 = hν - EV0 அப்படின்ட்டு வந்துடும். ஓகேங்களா? அப்போ π0 ஹெச்சோட வேல்யூ 6.6, நியூவோட வேல்யூ பாருங்கள், ஃப்ரீக்வன்சி இப்போ தானே கால்குலேட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ 5 × 10⁻14 மைனஸ் ஈயோட வேல்யூ 1.6 × 10⁻19 இன்ட்டு V0ஓட வேல்யூ 0.8 டிவைட் பை இது வந்து நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரான் வோல்ட்டை கொடுக்கணும்னா 1.6 × 10⁻19 டிவைட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த 0.8ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்து என்னது ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தி மெட்டீரியல். ஓகே, 1.27 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அடுத்தது 4th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கேட்குறான். ரொம்ப சிம்பிள், நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, π0 = hν0 அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்போது
பை நாட்டோட வேல்யூ 1.27 ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ 6.6 × 10⁻34 நியூ நாட் அப்படி வச்சுக்கலாம். அப்போ நியூ நாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு இந்த டேர்ம் இப்படி கிடைக்கும். ஸோ இதையும் மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணும்போது சரிங்களா நமக்கு ஈக்குவேஷன் என்னவா மாறும், இப்படி கிடைக்கும். சரிங்களா, அப்போது இதுலேருந்து 10⁻⁴ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் ஜூலில் ஆன்சர் கிடைக்கும். சரி, இது வந்து ஜூல் நம்ம ஹெட்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 3.07 × 10⁻14 ஹெட்ஸ் அப்படின்ட்டு வரும். இந்த இடத்துல ஜூல் வராதுப்போ நம்ம இது வந்து ஹெட்ஸில் தான் சொல்லணும். சரிங்களா, ஏன்னா ஃப்ரீக்வன்சி இல்லைங்களா, ஸோ ஃப்ரீக்வன்சியை ஹெட்ஸில் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போது அந்த மெட்டீரியலுடைய த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது 3.07 × 10⁻14 ஹெட்ஸ். ஓகே, ரைட். அடுத்தது டோட்டல் எனர்ஜி கேட்குறான். அப்போ டோட்டல் எனர்ஜிங்கிறது என்ன, நம்ம இப்போ முன்னாடியே பார்த்தபடிக்கு தான் டோட்டல் எனர்ஜி என்னவாக இருக்குன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டானாக தான் இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா, அப்போ நம்ம முன்னாடி பார்த்த ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் ஹெச் நியூ ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஆர் எலக்ட்ரோ இவி நாட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ எனக்கு என்ன வேணும், இதுதான் வந்து டோட்டல் எனர்ஜி. சரிங்களா, அப்போ டோட்டல் எனர்ஜி அப்படிங்கும்போது ஈன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ ஈஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் ஹெச் நியூ நாட் அப்படின்ட்டு வந்துட போகுது. ஓகேங்களா, இந்த டேர்ம். அப்போ ஹெச் நியூ மைனஸ் ஹெச் நியூ நாட்டாக நம்ம பை நாட் அப்படின்ட்டு எழுதிக்கலாங்களா. ரைட், அப்போது ஹெச் நியூவோட வேல்யூ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். எங்கே இருக்குதுன்னு பாருங்களேன், ஹெச் நியூவோட வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள். ஈஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ 2.07 எலக்ட்ரான் வோல்ட். சரிங்களா, அதே போல் மைனஸ் ஹெச் நியூ நாட், அதாவது பை நாட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம் 1.27. அப்போது இதிலிருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் என்னது, எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான். அப்போது அந்த ஃபோட்டானோட எனர்ஜி 0.8 எலக்ட்ரான். இது வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா, ஏன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டானா எலக்ட்ரானாகவும் இருக்க போகுது. ஸோ அதனால் ரைட். அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 9. A 3310 angstrom photon liberates an electron from a material with energy 3 × 10⁻⁻19 joule, while another 5000 angstrom photon ejects an electron with energy of 0.972 × 10⁻⁻19 joule from the same material. Determine the value of Planck constant and the threshold wavelength of the material. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருக்கான். என்னென்னா, ஒரு மெட்டீரியலில் 3310 ஆங்ஸ்ட்ராங் வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான் போய் இன்சிடென்ட் ஆகி அதனோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 3 × 10⁻⁻19 ஜூல் இன்சிடென்ட் ஆகுது. அதே போல் அதே மெட்டலில் 5000 ஆங்ஸ்ட்ராங் ஃபோட்டான் வந்து அதனோட எனர்ஜி 0.972 × 10⁻⁻19 ஜூல் அப்படின்ற அளவில் எனர்ஜி லெவலில் போய் இன்சிடென்ட் ஆகுது. அப்போது இதனுடைய அந்த மெட்டீரியலுடைய பிளாங்க் கான்ஸ்டன்ட் என்ன, த்ரெஷோல்டு வேவ் லென்த் ஆஃப் தி மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜென்ரல் ஃபார்முலா ஹெச் நியூஸ் ஈக்குவல் டு பை நாட் ப்ளஸ் கே மேக்ஸிமம் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஹெச் நியூவை ஹெச்சி பை லேம்டா அப்படின்ட்டு எழுதலாம் இல்லையா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். 3310 ஆங்ஸ்ட்ராங் எனர்ஜி வந்து 3 × 10⁻⁻19 ஜூல். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ஹெச் நியூ வந்து ஹெச்சி பை லேம்டான்னு எழுதுவோம். அப்போ ஹெச்சி டிவைட் பை லேம்டா பதிலாக 3310 × 10⁻⁻10 ஈக்குவல் டு பை நாட் ப்ளஸ் கே மேக்ஸிமம். கே மேக்ஸிமம் தான் மேக்ஸிமம் எனர்ஜி, அதுதான் வந்து 3 × 10⁻⁻19 ஜூல். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அதே போல் செகண்ட் டேர்முக்கு வேவ் லென்த் வந்து ஹெச்சி அப்படியே போட்டுக்கலாம். வேவ் லென்த் வந்து 5000 × 10⁻⁻10 ஈக்குவல் டு பை நாட் ப்ளஸ் எனர்ஜி வந்து பாருங்கள் 0.972 × 10⁻⁻19. இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். இப்போது ஒன்றாவது ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சப்ராக்ட் பண்ணலாம். அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது இந்த பையும் நமக்கு என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். இந்த ஈக்குவேஷனில் ஹெச்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரிமைனிங் பாருங்கள் இப்படி வரும் ஈக்குவேஷன். அப்போ ஹெச்சி ரெண்டுலேருந்து காமனாக வெளியிடுங்க, 10⁻⁻10 காமனாக வெளியிடுங்க. இப்போ ரிமைனிங் 1/3310 மைனஸ் 1/5000 ஈக்குவல் டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் இவ்வளோ கிடைக்கும். சரிங்களா, ரைட். இந்த ஈக்குவேஷனை கிராஸ் மல்டிபிள் பண்ணி நீங்கள் ஃபர்தராக இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் லாஸ்ட்டில் இது மாதிரி வரும். ஹெச்சி டிவைட் பை 10⁻⁻10 இன்ட்டு 1690 / 1655 × 10⁻4 ஈக்குவல் டு 0.28 × 10⁻⁻19 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகே, நமக்கு ஹெச் தான் வேணும். அப்போ இந்த 10⁻⁻10 அந்த பக்கம் கொண்டு போக மேலே போயிடும். கீழே இருக்கக்கூடிய 10⁻⁻10 மேலே போயிடும். அப்போது அதே போல் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே மாறும். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2.028 × 10⁻⁻19 இன்ட்டு இந்த 10⁻⁻10 மேலே வந்துடும் 10⁻⁻10 இன்ட்டு கீழே இருக்கக்கூடிய 10⁻+4 இன்ட்டு 1655 டிவைடட் பை 1690 இன்ட்டு இந்த சி கீழே வரும்
சரிங்களா? அப்போ 3 × 10⁸. ஸோ இது ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.626 × 10⁻34 ஜூல் செகண்ட் அப்படின்ட்டு வரும். இதுதான் வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட்டோடைய வேல்யூ. சரிங்களா? ரைட். அடுத்தது த்ரெஷோல்டு வேவ் லென்த் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். இப்போ த்ரெஷோல்டு வேவ் லென்த் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா ஹெச்சி மட்டும் தான் இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன், 1வது ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷன் ஹெச்சி மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ இது வந்து மல்டிபிளில் போகுமா? அப்போ π0 கூட இதை வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 கூடயும் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே போல் இதுவும் சரியா, 2 ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் h is equal to 3310 × 10⁻10 π0 + 9930 × 10⁻29 வரும். 2வது ஈக்குவேஷன் இது மாதிரி வரும். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, அதாவது சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படி சப்ட்ராக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா π0 வேல்யூ நமக்கு 3 × 10⁻19 அப்படின்ட்டு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ π0 அப்படிங்கிறது என்ன? h0 தானே. அப்போ h0க்கு பதிலாக c/λ0ன்னு எழுதலாமா? இப்படி வரும். அப்போ c/λ0 நமக்கு வேணுங்கிறது த்ரெஷோல்டு வேவ் லென்த் தானே. அப்போ λ0 மேலே கொண்டு போயிட்டு π0 கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ hc/π0 அப்படின்ட்டு வரும். சரியா? ரைட். இப்போ ஹெச்சோட இந்த டேர்ம் நம்ம விட்டுறலாம். இதை நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டாம், இதை விட்டுருங்க. நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ 6.6 × 10⁻34 × சியோட வேல்யூ 3 × 10⁸ டிவைடட் பை π0 வேல்யூ. சரிங்களா? π0 வேல்யூ 3 × 10⁻19 3 × 10⁻19 வருங்களா? ஸோ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். இங்கே இந்த 10⁻, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா 6620. ஏன்னா 626 வரும் நம்ம இந்த டேர்ம், அதனால் 6620 × 10⁻10 மீட்டர் அப்படின்ட்டு கிடச்சிடும். ஸோ இந்த டேர்ம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம், இந்த மெத்தடில் நீங்கள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். அப்போது அந்த மெட்டலுடைய த்ரெஷோல்டு வேவ் லென்த் எவ்வளோ அப்படின்னா 6620 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டா? ஓகே. ப்ராப்ளம் நம்பர் 10. At the given point of time, the earth receives energy from the sun at 4 calories cm/-2 meter inverse. Determine the number of photons received on the surface of the earth per centimeter square per minute. இங்கே givenல கொடுத்துருக்காங்க பாருங்கள். The mean wavelength of the sun is 5500 angstrom. அதாவது சன்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை எர்த்து வந்து ரிசீவ் பண்ணுது. அப்போ எர்த்து எப்படி ரிசீவ் பண்ணுதுன்னா பர் மினிட்டுக்கு பர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 4 கலோரிஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்குது. சரிங்களா? அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் அதே பர் மினிட்டுக்கு பர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எர்த்து வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். அப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்கக்கூடிய எனர்ஜி எவ்வளோ? எர்த், அதாவது எர்த்து ரிசீவ் பண்ணக்கூடிய எனர்ஜி 4 கலோரிஸ் cm/-2 மீட்டர் இன்வர்ஸ். ஓகேங்களா? அடுத்ததாக நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ரிசீவ்டு, சரிங்களா, பர் மினிட் அப்படின்னு நம்பர் கால்குலேட் பண்ணணும். அப்போ என்னங்கிறது என்ன? ஸ்மால் n = கேபிட்டல் N டிவைட் பை டீன்னு போடுவோம். அந்த டீ தான் இப்போ மினிட்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ரைட். ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்தது? ஸ்மால் n = கேபிட்டல் N டிவைட் பை டி. இந்த டீக்கு பதிலாக தான் நம்ம வந்து மினிட்ஸ் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வேவ் லென்த் எவ்வளோ? 5500 இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கிறது 5500 ஆங்ஸ்ட்ராங். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன நமக்கு சொல்யூஷன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ டோட்டல் எனர்ஜி அப்படிங்கும்போது எதுக்கு ஈக்குவல்? நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்ட்டு எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான், அப்படி தானே வரும். ரைட். அப்போது நம்பர் ஆஃப் ஃபோட்டான் அப்படிங்கிறது பர் மினிட்டுக்கு ஸ்மால் n, அதுதான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சரி. இன்ட்டு ஈச் ஃபோட்டானோட எனர்ஜி ஈன்னு வரும். ஈஸ் ஈக்குவல் டு ஹெச்னியூன்னு சொல்லுவோம். இப்போ ஹெச்னியூ, நியூஸ் ஈக்குவல் டு c/λ. அப்போ n × hc/λன்னு வந்துடுங்களா? ரைட்டு. ஃபஸ்ட் இப்போது நம்மகிட்ட எவ்வளோ கலோரிஸ் வந்து எர்த் ரிசீவ் பண்ணிக்குது அப்படின்னா 4 கலோரிஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே இடத்துல பாருங்கள், நமக்கு 1 ஜூல் அப்படிங்கிறது 0.239 கலோரிஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கான். அப்போ 1 கலோரி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1 கலோரிஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் டிவைட் பை 0.239க்கு ஈக்குவலுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 கலோரி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1 கலோரி அப்படிங்கிறது 1 டிவைடட் பை 0.239க்கு ஈக்குவல். இதே வந்து 4 கலோரிஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இந்த இடத்துல 4 போட்டுக்க வேண்டியதான். சரிங்களா? அப்போ 4 டிவைடட் பை 0.239 அப்படின்னு நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள், அப்போ ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். n is equal to, நல்லா கவனிச்சுக்கலாம்,
n is equal to E lambda divided by hc அப்படின்ட்டு நமக்கு வரும். சரிங்களா? ரைட். இங்கே E அப்படிங்கிறது எனர்ஜி, லேம்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும். சரிங்களா? எவ்வளோ ஈங்கிறது தான் நமக்கு வந்து 4 கலோரிஸ் அப்படிங்கிறது. அப்போ 4 அப்படியே போட்டலாம். 4 டிவைட் பை 0.239 வரும். இங்கே பாருங்கள் 4 0.239 இங்கே இருக்குது. இன்ட்டு லேம்டாவோட வேல்யூ 5500 இன்ட்டு 10 to the power minus 10 டிவைட் பை ஹெச்சியோட வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ 6.6 into 10 to the power minus 34 இன்ட்டு சியோட வேல்யூ 3 into 10 to the power 8. இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணினா ஃபைனலாக உங்களுக்கு வந்து 4.65 into 10 to the power 19 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது, அந்த நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் ரிசீவ்டு பை எர்த் பர் மினிட். ஒரு மினிட்டுக்கு எர்த் ரிசீவ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4.65 into 10 to the power 19 பர் மினிட் அப்படின்னு சொல்லலாம். Problem number 11. UV light of wavelength 1800 Armstrong is incident on the lithium surface whose threshold wavelength is 4965 Armstrong. Determine the maximum energy of the electron emitted. அதாவது ஒரு யூவி லைட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேவ்லென்த் இருக்குன்னா 1800 ஆங்ஸ்ட்ராங் இருக்குது. அந்த லைட் வந்து ஒரு லித்தியம் சர்ஃபேஸில் விழுகுது. சரிங்களா? பட் அந்த லித்தியம் சர்ஃபேஸுடைய த்ரெஷோல்டு வேவ்லென்த் எவ்வளோனா 4965 ஆங்ஸ்ட்ராங். அப்போது எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரானுடைய கைனட்டிக் எனர்ஜி, அதாவது மேக்ஸிமம் எனர்ஜி அப்படின்னா அந்த மேக்ஸிமம் எனர்ஜி தான் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா h nu is equal to h nu naught ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி, அதாவது ½ mv² அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணி ½ mv² மட்டும் வச்சுக்கிட்டு h nu மைனஸ் h nu naught அப்படின்ட்டு ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இதில் நமக்கு இந்த ½ mv²ங்கிறது தான் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த ஹெச் நியூ இருக்கு இல்லைங்களா, நம்ம நியூ எப்படி எழுதலாம் பாருங்கள். ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி பை லேம்டா அப்படின்ட்டு எழுதலாம். இதே போல் ஹெச் நியூ நாட்டாக இருந்துச்சுன்னா ஹெச் சி பை லேம்டா நாட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணால் ஹெச் நியூக்கு ஹெச் சி பை லேம்டானும் மைனஸ் ஹெச் நியூ நாட்டுக்கு ஹெச் சி பை லேம்டா நாட் அப்படின்ட்டு எழுதலாம். இது ரெண்டுலேயுமே ஹெச் சி காமனாக இருக்கனால வெளியில் எடுத்தாச்சு. இன்ட்டு 1 டிவைடட் பை லேம்டா மைனஸ் 1 டிவைடட் பை லேம்டா நாட் அப்படின்னு நமக்கு வரும் காமனாக. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனில் ஹெச்சோட வேல்யூ கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுங்கள், சியோட வேல்யூ கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுங்கள். இன்ட்டு 1 பை லேம்டா, லேம்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 1800 இன்ட்டு 10 to the power minus 10 மீட்டர் மைனஸ் 1 டிவைட் பை லேம்டா நாட் வந்து 4900 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 65 இன்ட்டு 10 to the power minus 10. சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் 7.03 இன்ட்டு 10 to the power minus 19 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். ஆக்சுவலாக ஆன்சர் வந்து ஜூலில் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த வேல்யூவை டிவைட் பை 1.6 இன்ட்டு 10 to the power minus 19 டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் ஆன்சர் கிடச்சிரும். அந்த ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 4.40 எலக்ட்ரான் வோல்ட். அப்போது எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரானுடைய மேக்ஸிமம் எனர்ஜி, தட் மீன்ஸ் கைனட்டிக் எனர்ஜி வந்து எவ்வளோனா 4.40 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ரைட். அடுத்து 12th ப்ராப்ளம். கால்குலேட் தி டி பிராக்லி வேவ் லென்த் ஆஃப் தி ப்ரோட்டான் whose kinetic energy is equal to 81.9 into 10 to the power minus 15 joule. ஓகேங்களா? mass of the proton is 1836 times that the mass of the electron. நல்லா கவனிங்க, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டானுடைய கைனட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்கான். எவ்வளோனா 81.9 into 10 to the power minus 15 ஜூல்னு. ஸோ அந்த ப்ரோட்டானுடைய வேவ் லென்த் என்ன, டி பிராக்லி வேவ் லென்த் என்ன அப்படின்னு கேட்குறான். அதனுடைய மாஸ் கொடுத்துருக்கான். சரிங்களா? ப்ரோட்டானுடைய மாசு எலக்ட்ரானுடைய மாஸ் மாதிரி 1836 டைம்ஸ் கிரேட்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ கிவன் டேட்டாஸ் என்னென்ன அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி, மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்கான். தட் இஸ் 81.9 into 10 to the power minus 15 ஜூல். மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் அப்படிங்கிறது 1836 டைம்ஸ் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானுக்கு ஈக்குவல். ஸோ லேம்டா வேணும் டி பிராக்லி வேவ் லென்த். நமக்கு ஜென்ரல் டி பிராக்லி வேவ் லென்த்துக்கான ஈக்குவேஷன் லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை டிவைடட் பை ரூட் ஆஃப் 2m இன்ட்டு கேபிட்டல் இ. ஓகேங்களா? கேபிட்டல் இ அப்படிங்கிறது நமக்கு வந்து கே மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேங்களா? ரைட். அப்போது ஹெச்சோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், டிவைட் பை ரூட் ஆஃப் 2ஓட வேல்யூ அப்படி வச்சுக்கலாம், இன்ட்டு எம்முக்கு பதிலாக. சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் அப்படிங்கும்போது 1836 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படிங்கிறது 9.1 இன்ட்டு 10 to the power minus 31
இன்ட்டு ஈயோட வேல்யூ 81.9 இன்ட்டு 10 to the power minus 15 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேம்டாவோட வேல்யூ கிடைக்கும். கிடைக்கிற லேம்டாவோட வேல்யூ எவ்வளோனா 4.02 இன்ட்டு 10 to the power minus 14 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த எனர்ஜியில் விழக்கூடிய புரோட்டானுடைய de Broglie wavelength. Problem number 13. A deuteron and an alpha particle are accelerated with the same potential. Which one of two has greater value of de Broglie wavelength associated with it? The second one is which has less kinetic energy. கவனிங்க, இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளும் ஒரு டியூட்ரானும் சேம் பொட்டன்ஷியல் ஆக்சலரேட் பண்ணப்படுது. அப்போது இது ரெண்டில் எதுக்கு வந்து கிரேட்டர் de Broglie wavelength இருக்கும், எதுக்கு வந்து லெஸ் கைனடிக் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது ஆல்ரெடி நம்ம வந்து டியூட்ரான் அப்படின்னா H12 அப்படின்னு நமக்கு தெரியும். மாஸ் ஆஃப் தி டியூட்ரான் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் தி புரோட்டான் மாதிரி 2 times. அப்போ MD = 2 MP அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சார்ஜ் ஆஃப் தி டியூட்ரான் அப்படிங்கிறது EP அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் ஹீலியம் நியூக்ளியஸ் He24 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி புரோட்டான் மாதிரி 4 times. அதே போல் சார்ஜ் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படிங்கிறது புரோட்டானுடைய சார்ஜ் மாதிரி 2 times. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வேவ் லென்த் கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கான ஈக்குவேஷன் என்னென்னா லேம்டா =h/2m/2mev. ஓகேங்களா? ஸோ 2 பார்ட்டிகல்ஸும் நமக்கு வந்து சேம் பொட்டன்ஷியல் ஆக்சலரேட் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பார்ட்டிகல் கால்குலேட் பண்ணுவோம், அப்புறம் டியூட்ரானு கால்குலேட் பண்ணலாம். ஸோ லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா, அதாவது லேம்டா ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய வேவ் லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/√2 இன்ட்டு m ஆல்ஃபா e ஆல்ஃபா. அதே போல் டியூட்ரானுக்கு சொல்லும்போது லேம்டா டி இஸ் ப்ரொபோஷனல் டு h/√2 இன்ட்டு m டி, டியூட்ரானுடைய மாஸ் இன்ட்டு டியூட்ரானுடைய சார்ஜ். இங்கே v வந்து ஏன் எடுக்கல அப்படின்னா ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல் ஆக்சலரேட் ஆகிறதுனால. ஓகேங்களா? ரைட். இப்போ 2 ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்கொயர் எடுங்க. அப்போ லேம்டா டி ஸ்கொயர் எடுப்போம். இப்போ லேம்டா டி ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 1/2md ED அப்படின்ட்டு வரும். அதே போல் லேம்டா ஆல்ஃபா ஸ்கொயர் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து என்ன வரும், 1/2m ஆல்ஃபா இன்ட்டு E ஆல்ஃபா அப்படின்ட்டு வரும். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது லேம்டா டி ஸ்கொயர் லேம்டா ஆல்ஃபா ஸ்கொயர் கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா லேம்டா டி ஸ்கொயர் லேம்டா ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படிங்கும்போது ரெண்டில் இருக்கக்கூடிய 2 வேல்யூ நமக்கு கேன்சல் ஆயிரும். இந்த எம் ஆல்ஃபாவும் இ ஆல்ஃபாவும் மேலே போயிடும். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும்னா இது மாதிரி m ஆல்ஃபா இ ஆல்ஃபா /md ED அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ரைட். இப்போது இதனுடைய வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது, அதாவது புரோட்டானுக்கு ஈக்குவல் பண்ணும்போது லேம்டா டி ஸ்கொயர் லேம்டா ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படிங்கிறது 4 times மாஸ் ஆஃப் தி புரோட்டான். ஸோ 4 MP. சார்ஜ் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படிங்கிறது 2 times தி சார்ஜ் ஆஃப் தி புரோட்டான். அப்போ 2 × EP மாஸ் ஆஃப் தி டியூட்ரான் அப்படிங்கிறது 2 times தி மாஸ் ஆஃப் தி புரோட்டான். ஸோ 2 MP இன்ட்டு சார்ஜ் ஆஃப் தி டியூட்ரான் அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் தி புரோட்டானுக்கு ஈக்குவல். ஸோ இந்த கேஸில் நமக்கு என்னென்னலாம் கேன்சல் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். நமக்கு எம்பியும் கேன்சல் ஆயிரும், இபியும் கேன்சல் ஆயிரும், இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேம்டா டி ஸ்கொயர் லேம்டா ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்போ லேம்டா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு லேம்டா ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். இப்போ ஸ்கொயரை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா லேம்டா டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு லேம்டா ஆல்ஃபா அப்படின்ட்டு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா டியூட்ரானுடைய வேவ் லென்த் தான் ரொம்ப கிரேட்டராக இருக்கும். ஏன்னா டியூட்ரானுடைய வேவ் லென்த்து ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய வேவ் லென்த் மாதிரி 2 times. ஸோ டியூட்ரான் ஹேஸ் தி கிரேட்டர் de Broglie வேவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம எதுக்கு வந்து லெஸ்ஸர் கைனடிக் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். இப்போ நமக்கு தெரியும் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவல். ஸோ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு EV அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? ஓகே, ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல் ஆக்சலரேட் ஆகிறதுனால முதல்ல ஆல்ஃபா பார்ட்டிகல் அண்ட் டியூட்ரான் ரெண்டுக்கும் கால்குலேட் பண்ண போகிறோம் கைனடிக் எனர்ஜி. அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி டியூட்ரான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜ் ஆஃப் தி புரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே போல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படிங்கிறது எதுக்கு ப்ரொபோஷனாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய சார்ஜுக்கு ப்ரொபோஷனாலிட்டியாக இருக்கும். சரிங்களா? அதுதான் KE, அதாவது கைனடிக் எனர்ஜி ஆஃப் டியூட்ரான் இஸ் ப்ரொபோஷனல் டு சார்ஜ் ஆஃப் தி புரோட்டான். கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜ் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகல். ஓகேங்களா? சரி, ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணலாம். அதாவது K தான் கைனடிக் எனர்ஜின்னு கொடுத்துட்டோம். ஸோ KD டியூட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு EP E ஆல்ஃபா அப்படிங்கிறது 2 EPக்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ இந்த டேர்ம்லேயும் நமக்கு என்ன ஆகுது பாருங்கள், இந்த EPயும் கேன்சல் ஆயிரும்.
அப்போ KD is equal நமக்கு என்னென்ன வரும், K alpha divided by 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி லெஸ்ஸராக இருக்குது. சரிங்களா, பாருங்கள், டியூட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய கைனடிக் எனர்ஜியை விட பாதியாக தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் டியூட்ரான் ஹேஸ் தி லெஸ்ஸர் கைனடிக் எனர்ஜி. அதே போல் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்ரான் ஹேஸ் தி கிரேட்டர் டி பிராக்லி வேவ் லென்த். ஓகேங்களா, ரைட். அடுத்து 14th ப்ராப்ளம். An electron is accelerated through a potential difference of 81 volt. What is the de Broglie wavelength associated with it? To which part of the electromagnetic spectrum does its wavelength corresponds? ஒன்றும் இல்லை, ஒரு எலக்ட்ரான் ஆனது 81 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸில் ஆக்சலரேட் ஆகுது. அப்படி ஆக்சலரேட் ஆகும்போது அதனுடைய டி பிராக்லி வேவ்லென்த் எவ்வளோ, அப்படி கிடைக்கக்கூடிய அந்த வேவ்லென்த் கரஸ்பாண்டிங்காக எந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்துக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ நம்மகிட்ட டேரெக்டாக இருக்கிறது ஒரே ஒன்று தான், ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் V = 81 வோல்ட். ஓகேங்களா, டி பிராக்லி வேவ்லென்த்துக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா லேம்டா =h/√2mEV அப்படின்ட்டு எழுதலாம். ஹெச்சோட வேல்யூ கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுங்கள், டிவைட் பை 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் 9.1 × 10⁻31 இன்ட்டு E வந்து நமக்கு 1.6 × 10⁻19 இன்ட்டு ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் 81. ஸோ அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபைனலாக 1.3 × 10⁻10 மீட்டர் அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து ஆங்ஸ்ட்ராங் எழுதுனா 1.3 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் தி எலக்ட்ரான். எவ்வளோ பொட்டன்ஷியல் ஆக்சலரேட் ஆகும்போதுனா 81 வோல்ட் பொட்டன்ஷியல் ஆக்சலரேட் ஆகும்போது. சரி, இப்போ இது கரஸ்பாண்டிங்காக எந்த ரேடியேஷன் கண்ட்ரோலில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேஸ் கண்ட்ரோலில் வரும். சரிங்களா, அது சொல்லலை, அது கொஞ்சம் எழுதிக்கோங்க. இது கரஸ்பாண்டிங் ரேடியேஷன் வந்து எக்ஸ்ரேஸ்க்கு வரும். ஓகேங்களா, ரைட். அடுத்து 15th ப்ராப்ளம். The ratio between the de Broglie wavelengths associated with the protons accelerated through a potential of 512 volts and the alpha particle accelerated through a potential of x volts is found to be 1. Find the value of x. அதாவது ஒரு புரோட்டான் 512 வோல்ட் பொட்டன்ஷியல் ஆக்சலரேட் ஆகுது. சரிங்களா, அதே மாதிரி ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளும் எக்ஸுங்கிற வோல்ட்டில் ஆக்சலரேட் ஆகுது. அப்போது இந்த ரெண்டோடைய வேவ் லென்த்துக்கு ரேஷியோ, அதாவது லேம்டா பி புரோட்டானுடைய வேவ் லென்த்தும் ஆல்ஃபா பார்ட்டிகளோட வேவ் லென்த்துக்கு இடையில ரேஷியோ ஆனது 1 அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த ஆல்ஃபா பார்ட்டிகளோட ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா, ஸோ நம்மகிட்ட கொடுத்துருக்க கிவன் டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லேம்டா பி டிவைடட் பை லேம்டா ஆல்ஃபா = 1 அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது புரோட்டானுடைய ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் VP = 512 வோல்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா, ரைட். அடுத்தது எக்ஸ் அப்படிங்கிறத வேணும், அதாவது ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல், அதாவது V alpha = X alpha அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன டூல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி பிராக்லி வேவ் லென்த் கால்குலேட் பண்ணக்கூடிய அதே ஈக்குவேஷன் லேம்டா =h/√2mEV அப்படின்ற ஃபார்முலா தான் எடுத்துக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் வந்து புரோட்டான் பார்ட்டிகளுக்கு டி பிராக்லி வேவ் லென்த் லேம்டா P = h/2 இன்ட்டு MP EP இன்ட்டு ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் 512. அதே போல் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு லேம்டா ஆல்ஃபா =h/2 இன்ட்டு ஆல்ஃபா அப்படிங்கும்போது 4 டைம்ஸ் மாஸ் ஆஃப் தி புரோட்டான் இன்ட்டு 2 டைம்ஸ் சார்ஜ் ஆஃப் தி புரோட்டான் இன்ட்டு accelerating potential of alpha particle is x alpha. So lambda p divided by lambda alpha = என்ன ஆகும், நமக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிற ரெண்டு டேர்ம்ஸும். அப்போ ரூட் ஆஃப் இந்த டேர்ம் மேலே வந்துடும். அப்போ √2 × 4mp × 2ep XA டிவைடட் பை √2mp EP 512 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸில் நமக்கு இதெல்லாம் கேன்சல் ஆகுன்னு பாருங்கள். இந்த MP EPயும் இந்த MPயும் இந்த EPயும் கேன்சல் ஆயிரும். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா, ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 × 2 8 XA அப்படியே இருக்கும், டிவைட் பை 512 இருக்கும். ஓகேங்களா, சரி. இப்போ லேம்டா பி டிவைட் பை லேம்டா ஆல்ஃபா = நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா 1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அந்த 1 தான் இங்கே கொடுத்துருக்கோம். 1 = √8 x alpha divided by √512. ஸோ இந்த ஈக்குவேஷனை மேலே கொண்டு வாங்க. இங்கே இப்படி இங்கே கொண்டு வந்தோம்னா √512 = √8 XA அப்படின்ட்டு வரும். ஓகே, ரைட். இப்போ ரெண்டுக்குமே ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 512 = 8 XA அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, ரைட். இந்த ஈக்குவேஷனை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு x alpha = 512 டிவைட் பை 8. ஸோ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 64 வோல்ட் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் எக்ஸ் ஆல்ஃபா அல்லது V alpha உடைய வேல்யூ. ஓகேங்களா, அப்போ V alpha அப்படிங்கிறது என்னது, ஆல்ஃபா பார்ட்டிகளோடைய ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ இது வந்து 64 வோல்ட் அப்படிங்கிறத நம்ம
ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.